இன்னைக்கு ராமாயணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் பல்வேறு வகையிலே ராமாயணத்தை கதையாக அவர்கள் பாட்டாக அதை திரைப்படமாக்கி கொண்டிருக்கிறார்கள். டிவி சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க, டிவியில் கூட அதை போடுறாங்க. இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை தெளிவாக அதை பரப்பி வருகிறார்கள். ராஜமௌலின் ஒரு டைரக்டர் கூட இப்போ சமீபத்தில் ராமாயணத்தை தழுவி தான் அவர் படம் எடுத்தார்கள். ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம், அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தை, செத்துப்போன குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு, ராமா உன்னுடைய ஆட்சி கெட்டுப்போய் விட்டது, உன்னுடைய ஆட்சி மிக மோசமாகி கொண்டிருக்கிறது என்று ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார். என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது, உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது, குலம் தர்மம் மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தர்மம் மாதிரி மிக மோசமான செயல்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். நீங்கள் காட்டில் போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த பார்ப்பனர். இவர் வாள் எடுத்து குதிரையில் ஏறி அந்த காடுகளுக்குள் சுற்றுகிறான். ஒருவன் மரக்கிளையிலே தலைகளாக தொங்கி கொண்டிருக்கிறான். ராமன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். உன்னுடைய பெயர் என்ன என்றால் சம்பூகன். உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய சாதி வேட்டுவ சமூகம், அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான். ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ எப்படி ஜாதி மாதிரி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, நீ ஜாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாள் எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்து தர்மம் அதுதான் சனாதனம். இந்து மதத்தில் இருக்கின்ற அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய கதை. அந்த ராமாயணத்துடைய துணைக்கதை தான் மகாபாரதம். அதுதான் 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா மூலம் சொல்லப்பட்டது. இந்த 2 கதைகளையும் வைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி வருகிறார்கள். இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லியிருக்கின்றான். ஆகவே இந்த படுகொலையை செய்கிறோம். இது காலங்காலமாக சொல்லப்பட்ட கதை. வன்னி அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லா இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தை என்ற வகையில், அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்படுத்துறது கிடையாது. ஆனா ராமனை பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு. நீ என்னன்னு கேட்டாராம். உடனே அவன் ஏதோ சொன்னாராம். உடனே அவர் பழங்குடியினர்னு உன்னை நான் கொன்னு உள்ள ரத்தம் அவங்க மேல படணும், நான் கொல்றேன்னு கொன்னாராம். இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு. அப்ப இப்ப ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ராமன் நம்புறீங்க. ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை பழங்குடி பெண். அவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக நீங்க என்ன பேசுறீங்க? ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில நான் கேட்கிறேன், ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? நீங்க உங்க ஆட்சி அதுக்கு சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு, யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை நடந்ததுன்னா ஃபாஸ்ட் கோர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது. ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம், இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள்? ஒரு ஓட்டு கூட இந்த இண்டி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ராமனை கும்பிடுபவர்கள்
இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட உழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க. சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்க நீங்க சொல்ற? ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து. ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. கூட்டணிக்காக கூல கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க. ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன், ஆனா ராமனை நான் நிந்திப்பேன்னா ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. ஆணவ கொலை ஏன் நடக்குது? முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம், சட்ட ஒழுங்கு தான் காரணம், ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம். இதை அழுத்தி சொல்லுவேன். என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா, ஸ்டாலின் காரணம் இல்லையா? அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்.